வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது, அதாவது மாசி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் மீன ராசியில் மகர லக்னத்தில், அதாவது சனி பகவானுடைய திசையில் 342 டிகிரியில் தாங்க இந்த உடைய மாசி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்போ மாசி மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ராசி பலன்கள் இந்த உடைய கன்னி ராசிக்கு எந்த விதமான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா, சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்போ அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா இந்த கன்னி ராசி. பொதுவாக கன்னின்னா ஒரு பெண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு பெண்ணுக்கு பெண்ணு ராசி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுடைய புத்திசாலித்தனம், டேலண்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாக கன்னி அப்படின்னா ஒரு பெண்ணுங்க. அப்போ கன்னிக்கு கன்னின்றது ஒரு ராசி அமையும் போது கண்டிப்பாக ஒரு நிறைய புத்திசாலியாக இருப்பாங்க. அதாவது ஆம்பளைக்கே அறிவு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க. அதாவது நம்ம இங்கே உட்காந்துருந்தாலும் நம்மளோட மைண்டு வேறு இடத்துல வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ராசி தான் இந்த கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி ராசிக்கு பார்க்கும்போது காலப்புருஷ தத்துவத்துப்படி 6ஆவது ராசி கன்னி ராசி. அந்த கன்னி ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆயக்கலைகள் 64 கற்றவர் யார், அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தானுங்க. அப்போ புதன் பகவான் அப்படின்னு சொல்கிறவர் ஆயக்கலைகள் 64 கற்றவருக்கு அப்போ எவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கும், எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. அப்படியாப்பட்டவங்க தான் இந்த கன்னி ராசி. பொதுவாக மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் அதிபதி புதன் பகவான் தானுங்க. இந்த 2 ராசிக்காரங்க மட்டும் எப்பயுமே ஒத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். ஒன்று செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்கிற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. ஒன்று தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா உயிர் போனால் கூட அதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த கன்னிராசி. ஆனால் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாதிரி, நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது, என் மனசுக்கு பட்டால் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த கன்னிராசி. அப்போ இந்த கன்னிராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இன்றைக்கி குரு திசை சந்திரன் திசை இது 2மே நல்லது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்தது வர திசை குரு திசை, இல்லை இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது குரு திசை சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக குரு திசை அப்படின்னு எடுத்துகிட்டின்னு வச்சுக்கோங்களேன், மாரக திசை. அதாவது குரு திசையாக இருக்கட்டும், சந்திரன் திசையாக இருக்கட்டும், மாரக திசை. காரணம் என்னென்னா, அதாவது இந்த உடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு குரு திசையோ, அதாவது சந்திரன் திசையோ, குரு புத்தியோ, சந்திரன் புத்தியோ, குருவுடைய அந்தரமோ சந்திரனுடைய அந்தரமோ எது நடந்தாலும் என்ன பண்ணுவார்னா, அதாவது பாதகமாக தான் வேலை செய்வாரே தவிர சாதகமாக வேலை செய்ய மாட்டார். அப்படி இருக்கும்போது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு திசை நடக்குதா, அது நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துருக்கிறாருன்றது நீங்களே உள்ளது பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நடக்கக்கூடியது இப்போ அஷ்டம குரு நஷ்டம பண்ணிட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக இப்போ குரு எங்கே இருக்கிறாருன்னா மேச ராசியில் இருக்கிறாரு. அப்போ குரு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு குரு. அப்போ இருந்ததுன்னா அஷ்டம குரு என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு குரு என்ன தான் சப்போர்ட் பண்ணினாலும் இப்போ உங்களுக்கு நல்லது பலன் கொடுக்கவே மாட்டார். அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குரு திசையும் சரியில்லை, குரு உட்காந்துருக்கக்கூடிய இடமும் சரியில்லை. மேசத்தில் ஜென்மகுருவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். 8ஆம் இடத்துல இருந்தால் அஷ்டம குருன்னு சொல்லுவாங்க. நஷ்டங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பார். மண்ணை தொட்ட நஷ்டம், மனையை தொட்ட நஷ்டம், பொண்ணை தொட்ட நஷ்டம், பொருளை தொட்ட நஷ்டம். அப்போ எதை தொடுறோமோ அது நமக்கு விரையும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது இப்போ குருவுடைய பார்வை எப்போ உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா, மேசத்தில் இருக்கக்கூடிய குரு ரிஷபத்துக்கு வராரு. அப்போ 8ஆம் இடத்துல இருக்கிற குரு 9ஆம் இடத்துக்கு வருவார். அதாவது பிதிருஸ்தானத்துக்கு வராரு. பிதிருஸ்தானம் அப்படின்னா யார் அப்படின்னா அப்பா, தந்தை வீட்டுக்கு வராரு.
அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பார், ஓரளவுக்கு வேலை செய்யும். ஆனால் இப்போ இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து அஷ்டம குருவாக இருக்கிறதுனால நிச்சயமாக சொல்கிறேன், தொழிலுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே நஷ்டம்தான். தொழிலில் நஷ்டம், குடுக்கல் வாங்கல் நஷ்டம், காசு பணம் நஷ்டம், நகனிட்டு இருந்தால் கூட ஒன்று அடமானம் வைக்கலாமல் விற்று சாப்பிட்லான்ற நிலமை தான் இப்போ. அப்போ இந்த 2 மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜமாளித்து வர்றதே ஒரு போராட்டமாக தான் இருக்குங்க. அப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்தில் ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு தான். நவகிரகத்திலேயே ராஜான்னு அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா குரு. அந்த குரு வந்து இப்போ 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டார். அந்த குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா எப்பயுமே 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 5ஆம் இடம்ன்றது இப்போ யார் பார்க்குறாரு? சிம்ம ராசி பார்க்குறாரு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடமா துலா ராசி பார்க்குறாரு, 9ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறாரு. ஆனால் மே மாதம் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா குரு பயிற்சியாகி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரும்போது 5ஆம் இடமா இப்போ உங்களை தான் பார்ப்பார், உங்கள் ராசி தான் பார்ப்பார். அப்போ குரு வந்து பார்க்கும்போது 5ஆம் இடமா கன்னி ராசியும், 7ஆம் இடமா விருச்சிக ராசியும், அதாவது 9ஆம் இடமா மகர ராசி பார்ப்பார். அப்போ இந்த 3 ராசிக்காரங்களுக்கு குரு சூப்பராக வேலை செய்வார். சரிங்களா? இப்போ கன்னி ராசிக்கு முழுமையான நேரம் எப்போ நல்லா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் வேலை செய்வார். இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், எதை தொட்டாலும் நஷ்டம்தான். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, தாய் தந்தைக்குள்ளார தேவையில்லாத சண்டை, குடும்பத்துக்குள்ளார ஒரு கீரி பாம்புன்ற மாதிரி, பக்கத்தில் இருந்தால் பகையாளி, தூரமாக இருந்தால் குடிக்கிற கஞ்சிக்கு கூட பஞ்சம் இல்லை. அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த 2 மாதத்துக்கு குடும்பத்தில் போராட்டமாக தான் இருக்கும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, வீடு கட்டிடுவீங்க, மண் வாங்கிடுவீங்க, தோட்டத்துறை வாங்கிடுன்னு சொல்கிறாங்களே தவிர என்னால் ஒன்றும் வாங்க முடியலைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் கடனை கட்டுறதுக்கு உண்டான வழி தான் இப்போ பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி முதல்ல நமக்கு வந்து கால வைத்து கஞ்சியாக இருந்தாலும் கடன் இல்லாத நிம்மதியாக இருந்தால் போதுண்ட சாமி அப்படின்னு நினைக்கக்கூடிய இடத்துல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. பொதுவாக எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற இடத்துல இருக்கிறீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்னிராசிக்காரங்களுக்கு 100% அஷ்டம குரு எப்பயுமே வேலை செய்ய மாட்டார். தேவையில்லாத பிரச்சனை வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனம், போக்குவரத்து, குடுக்கல் வாங்கல், ஜாமீன் போட வேண்டாம். மற்றவங்களுக்கு நல்லது பண்ணால் பொல்லாப்பு பேர் தான் வரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ராகுவுடைய பார்வை சூப்பராக இருக்குது. ஏன்னா கன்னிராசிக்கு ஏன்னா எப்பயுமே ராகு கேதுக்கு வந்து வீடு கிடையாது. கோச்சாரத்தில் வந்து ராகு கேதுக்கு வீடு கிடையாது. நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம் எல்லாமே முன்னாடி போனார்னா இந்த ராகு கேது பின்னாடி தான் வந்துட்டுருப்பார். அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு 7ஆம் இடமா கன்னிராசி தான் பார்ப்பார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்ப்பார் ராகு கேது. 3ஆம் இடமா மகர ராசியும், 2வது வந்து பார்க்கும்போது 7ஆம் இடமா கன்னி ராசியும், 11ஆம் இடமா அதாவது ரிஷப ராசி பார்க்குறாரு. இந்த ராகு இந்த 3 வீட்டுக்கு நல்ல பலன் கொடுத்துருவார். கேது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமா வந்து கடகராசியும், 7ஆம் இடமா மீன ராசியும், 11ஆம் இடமா விருச்சிக ராசிக்கு நல்ல பலன் கொடுப்பார். அப்போ பொதுவாக சொல்லணும்னா ராகு ஆல்ரெடி உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து கொடுத்துட்ருக்கிறாரு. ஆனால் குருவும் உங்களுக்கு இந்த 2 மாதம் கழித்து மாறினார்னா அந்த ராகு குரு 2 கிரகங்கள் சேர்க்கை கிரகம் நல்லா கொடுக்கக்கூடிய கிரகம் பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயமாக அள்ளி கொடுத்துருவார். அப்போ இந்த 2 மாதத்துக்கு என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா எல்லாருமே நான் உட்பட பல ஜாம்பவான் பல ஜாதகர் சொல்கிற விஷயம் எல்லாமே என்னென்னா பொது பலன் வந்து ராசி வச்சு பார்க்குறோம். ஆனால் ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் முழுமையான நேரம் என்னன்றது தெரியும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த 1 கோடி பேருக்குமே கொடுத்துருவார். ஒரு சிலர் மனசில் நினைப்பீங்க, யார் பார்த்தாலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, கொடுக்குறன்னு சொல்கிறாங்க, எங்கேங்க கொடுக்குது அப்படின்னா அதாவதுன்றது வந்து வேலைக்கு போகாத விட்டத்துக்கு அதாவது கால் மேலே கால் போட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு காரணம் கொடுத்துருவாரா? உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம திறமை என்ன, நம்ம டேலண்ட் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நாம் ஓடணும். அப்போ தான் நம்ம கொடுப்பார். சோம்பேறித்தனம் பட்டுட்டு வீட்டிலேயே இருந்துட்டு எனக்கு கொடுக்கலன்னா எப்படி கொடுப்பார்? உங்கள் ஜாதகம் ஒன்று நல்லா சப்போர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உழைக்கணும். இது 2 இருந்தால் ஒரு மனுஷனால் சாதிக்க முடியும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த உடைய பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. உங்கள் அதாவதுன்றது வந்து கன்னி ராசிக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா சனி. அவர் இப்போ 6ஆம் இடத்துல இருக்கிறாரு, ரோகஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ புத்திரஸ்தானம் இந்த மாதம் கொஞ்சம் தடைப்படும். என்ன தான் பார்த்தாலும் அதாவது உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் கொடுத்துருவாருங்க. ஆனால் சிலருக்கு தடையாகுது அப்படின்னா இந்த மாதத்தில் கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், புத்திரவாய் கொஞ்சம் தடையாக தான் இருக்கும். ஆனால் இந்த மாதத்தை தாண்டி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்திரபாக்கியம் மேலே நல்லா கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி கலசர ஸ்தானத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா இன்றைக்கி வந்து குரு பகவான்.
அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கலஸ்திரஸ்தானத்துக்கு திருமணத்துக்கு அதிபதி இப்போ வந்து குரு, அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு சொன்ன பார்த்தீங்களா. அப்போ திருமணமும் இப்போ தடையாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துட்டு வர பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களை பார்த்துட்டு போகிற மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? தாமதமாகும். அப்போ உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா? ஏன்னா நாகதோஷம், செவ்வாய் தோஷம், தாரதோஷம் இந்த மாதிரி எதாவது இருந்தால் திருமணம் தடையாகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ பொதுவாக உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக இந்த 2 மாதம் கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேலே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அடுத்த மே மாதம் 2ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் நினச்ச மாதிரி மனை, வண்டி, வாகனம், சொத்து, சுகம், மாடி, மாளிகைன்ட்டு நீ எது வேணாலும் தேடி போய்க்கலாம். ஆனால் இப்போ எதை தொட்டாலும் நஷ்டம்தான். மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம். 2வது ஹெல்த்துக்கு அதிபதி அப்படி பார்த்தீங்கன்னா உடல் உபாதிக்கு அதிபதி வந்து அதாவது 8ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி செவ்வாய். அவர் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் உடல் உபாதிகள்லாம் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு உடல் ஸ்தானத்துக்கு அதிபதி, ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இன்றைக்கி செவ்வாய். அவர் இப்போ 5ஆம் இடத்துல தான் இருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார் மகர ராசியில் போய். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலைகள் ஓரளவுக்கு சரி பண்ணி கொடுத்துருவார். மருந்து மாத்திரை செலவு கண்டிப்பாக அந்த மாதம் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி கடன் பிரச்சனை கொஞ்சம் சுமைகளெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்கள் சுயத்தொழில் செய்யலாமன்னா அதுக்கு உகந்த நேரம் இது இல்லை. எதாவது பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள், சரிங்களா. அதே போல் பார்க்கும்போது தனஸ்தானம் 2ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி, தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்வி ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா அதாவதுன்றது வந்து செவ்வாய் பகவான், அதாவதுன்றது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவரும் இப்போ 5ஆம் இடத்துல நட்பில் தான் இருக்கிறாரு. கண்டிப்பாக பார்க்கும்போது இன்றைக்கி ஏதோ ஒரு ரூபத்தில் காசு பணம் வர்றதுக்கு உண்டான வழி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் தண்டத்துக்கு தான் காசு தேவைப்படுதாரு, நல்ல காரியத்துக்கு தேவைப்படல இப்போ. ஏன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி உடைய காலகட்டம் 10 ரூபா இருக்குது அப்படின்னா 20 ரூபா செலவு, 10 ரூபா கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலைமை தான் இந்த மாதம். மொத்தத்தில் இந்த 2 மாதம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்குங்க. நின்று நிதானமாக போகிறது கண்டிப்பாக நல்லது. ஆனால் எதுக்கும் உங்கள் சுய ஜாதகம் கை கொடுத்தாருன்னா ஓரளவுக்கு நீங்கள் சமாளிச்சுட்டு வந்துடலாம், சரிங்களா. சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது தவிர பார்த்திங்கன்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.